சொரா மீன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு குட்டி சொரா மீன் நான் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி இந்த சொரா மீனில் சிம்பிளாக ஒரு சம்பா செஞ்சுக்கலாம். நான் சிவகாமி, வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இந்த மீனில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். இதை முதல்ல நம்ம பொரிக்க போகிறோம். இதெல்லாம் கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, அப்புறமா பொரிக்கலாம். இது இப்போ பொரிச்சிக்கலாம். நான் லைட்டாக தான் பொரிச்சிருக்கேன். அப்புறம் அப்படியே சாம்பாரில் மீன் வேகும். அதே எண்ணெயில் இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று, எண்ணெய் கொஞ்சம் கூட தான் இருக்குது. அப்புறம் சாப்பிட்றப்ப கூட இருந்தால் எல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டோன்னே பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, தக்காளி நல்லா வதங்கட்டும். உப்பு, வெறும் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், காஷ்மீரி சில்லி பவுடர். இது ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. தண்ணி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துக்கலாம். மெதுவாக கிண்டுங்க, மீன் சாஃப்டாக இருக்குது. சிவாஸ் கிச்சன் சோரா மீன் சம்பால் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஒரு சிம்பிளான வெர்ஷன். சாம்பார் வச்சுட்டு இல்லைன்னா பாஸ்பேட் கறி, கீரை கறி இது மாதிரிலாம் வச்சுட்டு இந்த சம்பால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.